அனைவருக்கும் வணக்கம். மலர் மருத்துவம் 3ஆம் நாள் வகுப்பு. இதுவரைக்கும் 10 மலர் மருந்துகளை பற்றி பார்த்திருக்கிறோம். இன்றைய வகுப்பில் 11வது மலர் மருந்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மலர் மருந்துக்கு பேர் எல்ம். இந்த எல்ம் மனநிலை இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு குருவி தலையில் ஒரு பனங்காயை வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி. அதாவது இவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கோ இல்லையோ, ஆனால் ஒரு பெரிய பொறுப்பு தன் மேலே சுமத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுமை மனநிலையோடு தான் இவங்க இருப்பாங்க. இவங்களுடைய மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மைண்ட் ஜாம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, முழுமையாக என்ன செய்கிறோன்னே தெரியாமல் ஒரு தவிச்சு நிற்கிறது, அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பிள்ளை, அவங்களுடைய தலையில் தான் எல்லா பொறுப்புமே இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பொறுப்பையே இன்னும் கொஞ்சம் கற்பனையோடு சேர்த்து அதிகமான ஒரு சுமையாக நினச்சி அதை செய்ய தொடங்கும்போது, அதனால் அவங்களுடைய மனம் பெரிதளவு பாதிப்படையுது. அது மாதிரியான நபர்களுக்கு எல்ம் கொடுக்கும்போது அவர்களை சரி செய்யலாம். அது மாதிரியான நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னைத்தானே அனாதையாக உணர்வார்கள். இந்த எல்ம் கொடுக்கும்போது எல்லாவற்றையும் தனியாக சமாளிக்கும் மனநிலை அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த எல்ம் குணாதிசயம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க ஒரு செயலை செய்தாலும் சரியாக செஞ்சிட்டோமா இல்லை சிறப்பாக செஞ்சிட்டோமா அப்படிங்கிற குழப்பம் அவங்களுடைய மனதில் இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக டாக்டர்கள், கல்லூரி முதல்வர்கள், பெரும் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இவங்களுக்கு எல்லாமே பெரும் அறிவாளிகளாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் நம்ம சரியாக தான் செய்கிறோமா அப்படிங்கிற ஒரு பெரிய பதட்டம் ஏற்படும். அப்போ அது மாதிரியான நபர்களும் எல்ம் மருந்தை எடுத்துக்கலாம். 12வதாக நம்ம பார்க்கக்கூடிய மலர் மருந்துக்கு பேர் கார்ஸ். இந்த கார்ஸ் இருக்கக்கூடிய மனநிலையில் இருப்பவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்க தன்னுடைய இறுதிக்கட்ட நம்பிக்கையை இழந்திருப்பாங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு நபர் தன்னுடைய நாள்பட்ட நோய்க்கு வெகு நாட்களாக சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு குணமாக இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு மேலே எனக்கு எந்த மருந்துமே வேலை செய்யாது, இதுக்கு மேலே எனக்கு எந்த மருந்துமே என்னை குணப்படுத்தாது அப்படிங்கிற ஒரு விரக்திக்கு போயிருப்பாங்க. முழுமையான நம்பிக்கையை இழந்த நிலை. அப்போது முழுமையாக ஒரு நபர் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்பிக்கையை இழந்துட்டாங்க அப்படின்னா, இது நோய்க்கு மட்டும் கிடையாது, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, முழுமையாக ஒரு செயல்பாட்டில் தன்னுடைய நம்பிக்கையை இழந்து விட்டால் அவர்களுக்கு இந்த கார்ஸ் அப்படிங்கிற மருந்தை நம்ம கொடுக்கலாம். குறிப்பாக ஒரு விஷயத்தை கிடைக்க ஒரு விஷயத்தை செய்ய நிறைய முயற்சி செஞ்சுருப்பாங்க. ஆனால் இறுதியில் ஒரு மிகப்பெரிய தோல்வியில் அவங்களுக்கு முடிஞ்சிருக்கும். அப்போது அது மாதிரியான நபர்கள் திரும்பவும் தன்னுடைய முயற்சியை தொடர இந்த கார்ஸ் அப்படிங்கிற மருந்தை கொடுக்கலாம். இந்த கார்ஸ் மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மனம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, வாழ்க்கையே ஒரு மிக மோசமான முள்ளின் மேல் நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இந்த கார்ஸ் மனநிலை இருக்கிறவங்களுக்கு மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வாழ்க்கை சார்ந்த ஒரு மிக மோசமான தீர்மானம் இருக்கும். அந்த மிக மோசமான தீர்மானத்தின் விளைவாக எப்பயுமே இவங்களுடைய முகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சிடுசிடுன்னு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எப்பயுமே ஒரு விரக்தியிலே தான் இருப்பாங்க. அப்போது அது மாதிரியான நபர்களுக்கு இந்த கார்ஸ் அப்படிங்கிற மருந்தை நம்ம கொடுக்கலாம். 13வதாக நம்ம பார்க்கக்கூடிய மலர் மருந்துக்கு பேர் ஜென்ஷியன். இந்த ஜென்ஷியன் சார்ந்த மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க பெரும்பான்மையாக எதிர்மறையான விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நெகட்டிவாக மட்டும்தான் இவங்க பேசுவாங்க. வாயை திறந்தாலே நெகட்டிவாக தான் பேசுவாங்க. இவங்களுடைய முகம் எப்பயுமே சந்தோஷமாக இருக்காது, உம்முனே தான் இருப்பாங்க. அப்போது அது மாதிரியான நபர்களுக்கு ஜென்ஷியன் கொடுக்கலாம். திரும்ப ஒரு விஷயத்த வீட்டில் கதவை பூட்டியிருப்பாங்க. பூட்டிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 முறை 5 முறை திரும்ப போய் சரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அது மாதிரி குழப்பவாதிகள், அது மாதிரியான நபர்களுக்கு இந்த ஜென்ஷியன் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஜென்ஷியன் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்குது, அதாவது அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எனக்கு மட்டும்தான் நடக்குது, மற்றவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை கொண்டவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஜென்ஷியன் கொடுக்கலாம். 14வதாக நம்ம பார்க்கக்கூடிய மலர் மருந்துக்கு பேர் ஹார்ன்பீம். இந்த ஹார்ன்பீம் மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க ஒரு சிறிய வேலைக்கு அதிகப்படியாக மலைப்பாங்க. உதாரணமாக ஒரு சின்ன வேலை தான் இருக்கும், அதை செய்ய தொடங்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய விஷயமா அப்படிங்கிறத யோசிப்பாங்க. இவ்வளோ பெரிய விஷயமா அப்படிங்கிறத அதை பார்த்து மலைத்து நிற்பார்கள். ஆனால் அந்த வேலையை செய்ய தொடங்கிட்டா இது ரொம்ப எளிமைதான் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். அப்போது அது மாதிரியான நபர்களுக்கு இந்த ஹார்ன்பீம் கொடுக்கலாம்.
குறிப்பாக மண்டே மார்னிங் சிக்னஸ்னு சொல்லுவோம். அதாவது வார இறுதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைக்கு பிறகு அடுத்த நாள் காலை திங்கட்கிழமை காலையில் எழுந்து வேலைக்கு போகிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு மலைச்சு போய் நிற்பாங்க. திரும்பவும் வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைத்து போய் நிற்கிறாங்க இல்லைங்களா? அப்போது அது மாதிரியான நபர்களுக்கு ஹார்ன்பீம் கொடுக்கலாம். குறிப்பாக குழந்தைகள் திங்கட்கிழமை காலையில் எழுந்து கிளம்ப மாட்டாங்க. அவங்களால முடியும். ஆனால் மனதளவில் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. அவங்க அந்த மனதளவில் ஒத்துழைப்பு கொடுக்காததன் காரணமாக உடல் அளவிலும் என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்களே வந்துடுவாங்க. அது மாதிரியான நபர்களுக்கு இந்த ஹார்ன்பீம் கொடுக்கும்போது அவர்களை சரி செய்ய முடியும். நம்ம பார்க்கக்கூடிய 15வது மலர் மருந்துக்கு பேர் ஹாலி. இந்த ஹாலி மனநிலை இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்களுக்கு அதிகமாக பொறாமை, சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பணி செய்யக்கூடிய இடத்துல தனக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரிகளை பார்த்து வரக்கூடிய பொறாமையாக இருக்கட்டும், தன்னுடைய சக ஊழியர்கள் தன்னை விட நல்லா வேலை பார்க்குறாங்க, தன்னை விட திறமைசாலியாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நபர்களை பார்த்து ஏற்படக்கூடிய பொறாமைகளாக இருக்கட்டும், இதெல்லாமே ஹாலி மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கக்கூடியது. அதே மாதிரி இவங்களுக்கு சந்தேக புத்தி அதிகமாக இருக்கும். உறவுகளுக்குள்ளே ஏற்படக்கூடிய சந்தேகம் எல்லாமே ஹாலி மனநிலை சார்ந்தது தான் இருக்கும். தன்னோடு இருக்கக்கூடிய நபர்கள் மீதே வெறுப்போடவே இருப்பாங்க. அந்த வெறுப்புணர்ச்சியோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஹாலி கொடுக்கலாம். இப்போ சொன்ன பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஹாலி கொடுக்கும்போது அவர்களை நம்மால் சரி செய்ய முடியும். ஆக இன்றைய வகுப்புக்கான பாடம் இதுதான். நன்றி.